வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். Whatever he has promised by his mouth, and he will fulfill it by his hand. இந்த தேசத்துல ஒரு திரள் கூட்ட ஜனத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. God has a plan to save so many souls in this nation. அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் அந்த வார்த்தையை அறிவித்திருக்கிறார். The Lord is proclaiming these words through so many servant of God. தேசத்திற்கு தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். The Lord has promised a lot to the nation. அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்திருக்கு. And those words are there now. It's going to be fulfilled. ரொம்ப சீக்கிரத்துல பாப்பீங்கன்னு சொன்னா, very soon you will be seeing, இந்திய தேசத்துல, like very soon in India, திருச்சபைகள் செயல்பட முடியாத ஒரு நாட்கள் வரப்போகிறது. There might be a situation where the church will not be able to function well. ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ஒரு நாட்கள் வரப்போகிறது. Like there will be a situation where nobody is able to work. இந்த தேசத்துல இருக்கிற தலைவர்கள், the nation, the leaders of these nations, இந்திய தேசத்துல இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக தன்னுடைய கரத்தை உயர்த்துற நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is telling, like, who knows, the leaders of these nations, they might be raising their hands against the servants of the Lord. அந்த நாளிலே, on those days, பார்வோனுக்கு என்னை வெளிப்படுத்தினதை போல, and how the Lord revealed himself to Pharaoh, இந்த தேசத்துடைய தலைவர்களுக்கு என்னை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord is telling, the same way I'm going to reveal myself to the leaders of this வாக்கினால் சொன்னதை nation. கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன், Whatever the Lord promised by his words, and he will fulfill it by his hands. முழு உலகத்திலும் தேவன் தம்முடைய வாயினாலே சொன்ன தன்னுடைய வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. Throughout this whole world, what was the promise the Lord has given to the nations, and that's going to be fulfilled. இனி வருகிற நாட்களிலே, like in the days to come, உலகத்துல சில முக்கியமான சம்பவங்கள் நடக்க போகிறது. like some very important events are going to happen. அந்த காரியங்கள் மத்திய கிழக்கு நாடுகளை முன்னிறுத்தி நடக்க போகிறது. Like those things will happen by centering the Middle Eastern countries. சில காரியங்களை நம்ம வெளிப்படையா என்னால சொல்ல முடியல. Some things I'm not able to openly share it now. கழுகின் தேசமும் அந்த வலுசர்ப்பம் தேசமும் மோதிக்கொள்கிற நாட்கள் வந்திருக்கிறது. Like definitely, like there will be a time like where the nation of the eagle and the nation of the serpent will fight each other. பல நாடுகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட போகிறது. Many nations will be affected by like economical problem. இந்திய தேசத்திலே சத்தமும் கூக்குரலும் கேட்கிற நாட்கள் வருகிறது. In India also there will be a lot of weeping and gnashing will be happening. ஜனங்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு சிரமப்படுகிற நாட்கள் வருகிறது. Even like the people will be even suffering to live their everyday life. சபைகளுக்கு விரோதமாக பலவிதமான பொல்லாத தீமையான காரியங்கள் கட்டவிழ்க்கப்பட போகிறது. Like against the church so many evil plots will be happening. அந்த நேரத்துல, on those days, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற அதே ஆண்டவர், whatever the Lord spoke with his mouth and he will fulfill his இஸ்ரவேல் ஜனத்திற்காக செங்கடலை பிளந்த அதே ஆண்டவர், the Lord who parted the Red Sea for his people, திருச்சபைக்காக வைராக்கியம் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே திருவுளம் பற்றுகிறார். the Lord is telling, I will have the zeal for my church. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to the word of the Lord. பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்ள முடியாது. The gates of hell shall not prevail the churches. ஒரு மனிதனும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக, தேவனுடைய திருச்சபைக்கு முன்பதாக எழுந்து நிற்க முடியாது. No man can stand against the church or the word of the Lord. அப்படியே நடக்கும். And that will happen. நீங்க பாருங்க, அமெரிக்க தேசத்துல இதுவரை கண்டிராத மாற்றங்கள் வரப்போகிறது. Like you will see a lot of different changes in America will happen. அமெரிக்க தேசத்துல ஆளுகை செய்த அதிபர்களை காட்டில் இந்த வருடத்துல இருக்கிற அந்த அதிபர் ஆளுகை செய்கிற ஆளுகை முழு தேசத்தினுடைய கவனத்தையும் ஈர்க்க போகிறது. Like not like the previous presidents, but the presidents of this time of years will do a lot of things where the whole nations will start looking at it. இரும்பு கரத்தை போல அவர் செயல்பட போகிறார். He will start to work like an iron fist. நீங்க நினைக்கிறீங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நீங்க சாதாரணமா சில பேர் நினைக்கிறாங்க. Some people are like very simply underestimating Trump. அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ காரியங்களை செய்தாங்க. Many people were like even plotting a lot to do so. ஆகஸ்ட் மாசத்துல நாங்க ஒரு டீமா ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சில காரியத்தை பேசினார். Like as I was praying along with my team in August, the Lord spoke to me something. தொடர்ந்து அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது தாக்கப்பட்டு கொண்டே இருந்தார். The Trump was continually like affected and he was continually targeted by different groups. நான் ஒரு நேரம் அவருக்காக நான் ஜெபித்தேன். At once I was praying for him. ஏன் இவர் மட்டும் தொடர்ந்து தாக்கப்படுகிறார் என்று ஆண்டவர்ட்ட கேட்டேன். And I asked the Lord that God, why he is being continually targeted. ஆண்டவர் சொன்னார், the Lord said, நீ வருகிற நாட்களில் அந்த தேசத்தை ஆளுகை ஆளும்படி நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். And the Lord told me, I have selected him to rule the nation the days to come. தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அவருக்காக ஜெபித்தேன். I continually prayed for him. ஆண்டவர் என்னோட கூட இருந்த ஒரு தம்பி சொன்னார், இந்த ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நான் ஒரு லெட்டராக எழுதுறேன்னு சொன்னார். Like one particular brother who was along with me said, like whatever the Lord spoke to us, we will write it as a letter.
எழுதுனது மட்டும் இல்ல, எழுதி அதை என்ன செஞ்சிட்டார், அவருடைய ட்ரம்ப்னுடைய அந்த குழுவினருக்கு மெயில் அனுப்பிட்டார். Like not only he has written, he has sent this particular God's word to those presidential group. தேவ சமூகத்துல இந்த வார்த்தை சொல்ற எதுவுமே பொய் கிடையாது. Like I'm speaking it from the pulpit. Nothing is false here. அந்த சகோதரர் அனுப்பிட்டார். And that brother sent that mail. ஆகஸ்ட் மாசத்துல இந்த காரியங்கள் நடக்குது. செப்டம்பர் 2ஆம் தேதி என்னோட கூட அந்த பிரதர் அனுப்பிட்டார். Like we prayed in August, and September 2 we sent this particular mail. ஆனா தேர்தல் கருத்து கணிப்புகள் வர்றதெல்லாம் மாறுதலாகவே வருது. But whatever the election, the pre-election results and all, it was different actually. ஆனா தேவ சமூகத்துல நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். But I was praying continually to the Lord. ஆனா குறிப்பிட்ட அந்த நாள் வரும் பொழுது, but when some particular time come, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன், whatever the Lord promised by his mouth and he fulfilled by his hands, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றினார். the Lord fulfilled that. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன், the Lord who promised by his mouth and will fulfill by his hands, குடும்பத்துல மட்டும் இல்ல, not only in your family, சபையில மட்டும் இல்ல, not only in the church, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் இல்ல, not only in your private life, தேசத்திலேயும் அப்படியே நிறைவேற்றினார். the Lord will fulfill that even in the nations. அவர் வெற்றி பெற்ற பின்பு, immediately right after his victory, அவருடைய குழுவினர் இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பதில் கடிதம் ஒன்று வந்தது. Like his team has sent us a reply. உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி என்று சொல்லி அனுப்பி இருந்தாங்க. They said like thank you for your prayers. எல்லாவற்றையும் தேவனை முன்னிறுத்த பழகிக்கொள்ளுங்க. In all these things keep Lord as your priority. இனி வருகிற நாட்களிலே, in the days to come, அமெரிக்க தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு நீங்க உங்களுடைய ஜெப நேரத்திலே கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க. It's like give some time to pray for America. பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. The Lord is going to do mighty things for you. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிற நாட்கள் வந்திருக்கிறது. The Lord is going to use you and me mightily.